வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அண்ட் ரோமன் வாசஸ் சேத் வாசஸ் சிஎம்பேக் மேட்ச்சில் வந்து ஒரு நியூ ஸ்டெப்லேஷன் ஆட் பண்ண போகிறாங்களா. ப்ராக் லெஸ்னர் ஒரு இடத்துல வந்திருக்காரு அண்ட் ரூசே அது போக ஒரு சில பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி டபிள்யூடபிள்யூக்கு வர போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் என்னன்றதை இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் மறக்காம சேனல் புதுசாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிப்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஓல்டு உமன்ஸ் டிவிஷன் சூப்பர் ஸ்டாரில் எந்த சூப்பர் ஸ்டார் உங்களோட ஃபேவரட்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, அண்ட் ராண்டா ரோசி அண்ட் சார்லட் ஃப்ளையர் அப்புறம் இந்த ட்ரிபிள் கட்சோட ஒய்ஃப் இந்த மாதிரி அந்த டைமில் நான் சொல்கிறேன். அண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் வாசஸ் சேத் வாசஸ் சிஎம்பேக் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 மெயின் ஈவெண்ட்டாக டபிள்யூடபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்கணும்னா இப்போ ஃபேன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த மெயின் ஈவெண்ட்டோட அந்த ஹைப்பை கொடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த மேட்சில் ஏதாவது ஒரு ஸ்டெபிலேஷன் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபேன் சைட்லேருந்து ஒரு ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன மாதிரினா, ஒன்று ஸ்டீல் கேஜ் மேட்சாக இருக்கலாம், அண்ட் அடுத்து இல்லைனா அதாவது அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் இந்த மாதிரி எங்கே எப்படி வேணால் போய் அடிச்சுக்கலாம், ஹேண்டிக் ஒரு மேட்ச் இந்த மேட்சாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் வந்து சாதாரணமாக டே 1 அந்த ராவோட டெபியூட் ஷோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த டைமில் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் வந்து பண்ணலாம். ஆனால் ரெசல்மேனியான்றது இது வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி ரெஸ்லிங் திருவிழா மாதிரி. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ட்ரீட் மேட்சோட வந்து டபிள்யூடபிள்யூ நிப்பாட்ட மாட்டாங்க. இப்போ டே 2 கோடி வர்சஸ் சீனாக்கான மேட்ச், இந்த மேட்ச்சில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, ஃபைனல் பாஸ் என்ன பண்ணுவார், என்ன மேசிவான விஷயம் நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு அந்த டே 2க்கு அதிகமாக இருக்கும். டே 1 சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் மெயின் ஈவெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மேட்சோட அகைன் ஒரு அடுத்த ஸ்டெப்புலேஷன் இருந்தால் தான் வேறு மேட்ச் வந்து நல்லா வந்து ஃபயராக கொண்டு போவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக சான்சஸ் இருக்குது ஹேண்டிகோர் இல்லை ஹெலினசல் இந்த மாதிரி வந்து மேட்ச் வந்து டபிள்யூடபிள்யூ புக் பண்ணுறதுக்கு. என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஹெலினசல் வந்து சான்சஸ் கம்மி தான். ஆனால் வந்து டபிள்யூடபிள்யூ எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் எங்கே எப்படி வேணால் போய் அடிச்சுக்கலாம், எந்த பொருள் யூஸ் பண்ணி வேணால் அடிச்சுக்கலாம், அந்த மாதிரி மேட்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே அந்த ரெசல்மேனியா வந்து 10 எரிஞ்சிரும். உண்மையிலே வேறு லெவலாக வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். ஸ்டெப்லேஷன் ஆட் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் இதுவும் கன்ஃபார்ம். கான்ட்ராக்ட் சைனிங் வந்து இந்த ஸ்மாக்டவுனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்பாட்டட் ஆகிருக்காரு. அண்ட் ஏற்கனவே வந்து ஒரு பிக் வந்து எடுத்த மாதிரி வந்து ஃபோட்டோ வந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அண்ட் இப்போ ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அவங்களோட மகளோட ஒரு ஸ்டோருக்கு போயிருக்காங்க கடைக்கு. அதை வந்து வீடியோ எடுத்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இப்போ லீக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து லேட்டஸ்ட்டாக எடுத்த வீடியோ அதை தான் சொல்லி வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது லேட்டஸ்ட் இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் தெரியுது. இன்னும் வந்து அதாவது நல்லா யோசிச்சு பாருங்களேன், அங்கே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு போட்டிருக்கு. வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு எத்தனை வருஷமாச்சு, ஆனால் இப்போ இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில பேர் இப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மேபி சான்ஸ் இருக்கலாம். நான் இதை வந்து காரணமாக சொல்கிறேன். மேபி இது வந்து ஓல்டு வீடியோ இப்போ வைரல் ஆகிருக்கலான்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஓர்லாண்டோ சிட்டியில் 2031 அந்த இயரில் நடக்க போகிற ரெசல்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க புக் பண்ணியிருக்கதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஓர்லாண்டோ சிட்டியில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா பார்க்க போகிறோம். இந்த ரெசல்மேனியா உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து மறக்கவே மறக்காது. ஏன்னா இந்த ரெசல்மேனியாவில் ரோமன் ரெய்ன்ஸ் பஞ்சு கொடுக்கும்போது அந்தளவுக்கு வந்து சினிமாட்டிக் அளவுக்கு இந்த ரெசல்மேனியா வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ட்ரிபிள் ஹெச் பைக் ஓட்டிட்டு வர்றது வேற லெவலான ரெசல்மேனியா. அண்ட் இந்த மாதிரி ரெசல்மேனியா அகைன் 2031 கொடுக்க போகிறதா ஓர்லாண்டோ சிட்டி வந்து சொல்லிட்டாங்க. 2031 இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு இருக்கு. அந்த ரெசல்மேனியா இப்போ வந்து புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீரோ அதாவது இப்போ ஏடபிள்யூ மீரோவாக இருக்கிறவர் அண்ட் டபிள்யூடபிள்யூ ரூசே வந்திருக்காரு. இந்த ரூசே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு திருப்பி அகைன் வந்து ஏடபிள்யூ வந்து கான்ட்ராக்ட் வந்து அவர் வந்து கிளப்பி விட்டாங்க அண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போச்சு. அண்ட் இவரும் சரி, அலிஸ்டர் பிளாக் சரி, அண்ட் ரே ஃபினிக்ஸ் வந்து இப்போ டீசர் நடந்துகிட்டு இருக்கு. அவர் கதையை சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த இயர் ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து டபிள்யூடபிள்யூல அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, டெபிட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து கன்ஃபார்ம் நியூஸ் தான். ஆனால் இந்த இயர் வந்து வந்துருவார். ஏன்னா இவர் வந்து ஏடபிள்யூல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் போகணுன்னா டிஎன்ஏ ரெஸ்லிங் தான். அண்ட் டிஎன்ஏ ரெஸ்லிங்கில் ஏற்கனவே வந்து மேட்ச் பண்ணியிருக்காரு. டிஎன்ஏ ரெஸ்லிங்கும் டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சு. அதனால அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இந்த இயரில் கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூ சம்மந்தப்பட்டமான ஒன்று டிஎன்ஏ இல்லைனா டபிள்யூடபிள்யூல வந்து சேர்ந்துருவார் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இவர் வந்தார், இவரோட மார்க்கெட் ரேட்டே இப்போ வேற லெவலாக இருக்குது. அண்ட் இவர் வந்தாருன்னா உண்மையில் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 இந்த ரே ஃபினிக்ஸ் தான் இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் மூலியமாக வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சாட் கேபிளில் ரே ஃபினிக்ஸ்னு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 31 அதாவது இப்போ வரப்போகிற மண்டே நைட் ரால வந்து ரே ஃபினிக்ஸ் வருவார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து அப்டேட் அண்ட் ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போதைக்கு அவர் வந்து டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இவரோட ரிட்டர்ன் எங்கே டெபியூட் எப்போ இருக்க போகுது, அண்ட் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரால வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற மண்டே நைட் ரா சொல்கிறேன். அண்ட் அந்த மண்டே நைட் ரால வந்து வருவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அப்படி வரலைன்னா இப்போதைக்கு இன்னொரு ரூமர்ஸ் போகுது, இவர் வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறம் தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு இதே ஒரே ஒரு 2 சான்ஸ் தான். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூல சைன் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த வர கம்மிங் மண்டே நைட் ரால வரலைன்னா இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து அவர் ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வந்தாலும் இப்போதைக்கு பென்டா வந்து ஒரு சைடு வந்து பிஸி ஆகிட்டா, டைட்டிலுக்குள்ளே போயிட்டாரு. அண்ட் எல்டபிள்யூ வந்து அவங்க இப்போதைக்கு வந்து மேட்சஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒரு வேளை ரே ஃபினிக்ஸை WWE கொண்டு வந்தாங்கன்னா இப்போ எல்டபிள்யூ கூட தான் வார் போய்கிட்டு இருக்கு. மேபி அவங்க கூட வந்து மேட்ச் வந்து பண்ணலாம் ரெசல்மேனியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பேஜ்ன்றவே ஓல்டு ரெஸ்லிங், அதாவது ஓல்டு ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து பேஜ் வந்து ஒரு குவீனாக வந்து தெரிஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எல்லா ரெஸ்லிங் அந்த ஃபேன்ஸுக்கும் குவீனாக வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஏடபிள்யூலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் WWE வருவாங்கன்னு கேட்டால் வர மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க ஏற்கனவே இந்த போதக்கை அப்புறம் ராங் வீடியோ இந்த மாதிரினால வெளியே போயிருக்காங்க. அதனால் திருப்பி சேர்ப்பாங்கன்னு வந்து கண்டிப்பாக சான்ஸ் கம்மி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk பற்றி. இப்போதைக்கு CM Punk வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியால மேட்ச் வந்து பண்ண போகிறோம். டே ஒனோட மெயின் ஈவெண்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அண்ட் இந்த மெயின் ஈவெண்ட்டில் இவரோட என்ட்ரன்ஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்க போது தான். அது யார் பண்ணால் இந்த லிவிங் கலர்ஸ் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க இவனோட என்ட்ரன்ஸை. அண்ட் ஏப்ரல் 18 கண்டிப்பாக அந்த மெயின் ஈவெண்ட் ஷோ தான். ஆல்மோஸ்ட் இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 31 நினைக்கிறேன். அண்ட் அது நான் ஒரு ஜான்சன் ஹவுஸ் ராக்கான மேட்ச் மெயின் ஈவெண்ட் பண்ணுவாங்க. அந்த மேட்ச்சில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் இவர் வந்து பங்கேற்றிருக்காரு. அண்ட் இந்த ரெசல்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது இந்த டீம் தான். அண்ட் இப்போ இதே டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியா 41 பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் கண்டிப்பாக கிராண்டாக இருக்க போது. நெக்ஸ்ட் நம்பர் 4 ஜான்சன் ஹவுஸ் கோடிக்கான கதை தான் இப்போதைக்கு மெயினாக வந்து இந்த WWE ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த கதை எங்கே ஆரம்பிச்சிச்சு, ஜான்சனை வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பிப்போம். அண்ட் இந்த கதையில் ஜான்சனை வந்து ஒரு கிட்டை வந்து கை காட்டியிருப்பார். அந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுதுருப்பான் ஒரு மாதிரி. அவன் வந்து இப்போதைக்கு ரியாக்ஷன் பண்ணியிருக்கான். எதுனாலனா ஜான்சனை சடனாக வந்து இந்த என்ன வந்து திட்டுறீங்க அண்ட் என்னோட டிஷர்ட் எல்லாமே நீங்களே வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த கிட்டை வந்து ஜான்சனை கை காட்டினால அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டானா. அதாவது அவர் ஜான்சனை வந்து அவரே வந்து சின்ன பையனை வந்து கையை காட்டினோடனே அவரோட ரொம்ப தீவிர ஃபேனு, அதனால அந்த அழுதுட்டானா. சேம் அதனால தான் வந்து இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த சின்ன பையன். அண்ட் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு இந்த கோடி வாஸ் ஜான்சனுக்கான மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் இந்த ஒரு டீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் நடந்த மண்டே நைட்ரால. அண்ட் அவர் ஜான்சனை ரிக் ஃப்ளேரே வந்தால் கூட தடுக்க முடியாது, நான் சாம்பியன் ஆகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு அவர் ரிக் ஃப்ளேர் வந்து டீஸ் பண்ண ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் எலிமினேட் சேம்பர் ராயல் ரம்பர்லையும் கலந்துக்கும் போது அண்ட் ஜான்சனாவை டைட்டில் வின் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரிக் ஃப்ளேர் வந்து ஜிம்முக்கு போன மாதிரிலாம் அந்த போஸ்டர் போட்டு வந்து டீஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆல்மோஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் ஆக போகிற ரெசல்மேனியா 41 ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம். அண்ட் இப்போ இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு ஏற்கனவே வயசு அதிகம். ஆனால் இவர் என்ன பண்ண முடியும், ரொம்ப வயசான ஆள். அண்ட் பழைய லெஜெண்ட் என்ன சேஞ்சஸ் பண்ணுவார் நானும் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஜேவுஸை பற்றி. மெயின் ஈவெண்ட் ஜேவுஸோ ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. அதாவது என்ட்ரன்ஸ் சைடில் வந்து அவர் வந்து ஃபேன்ஸ்ன்றது அதிகமாக இருக்காங்க அவரோட என்ட்ரன்ஸுக்கு. அண்ட் ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக அவரோட என்ட்ரன்ஸ் வந்து கிராண்டாக இருக்கும் போது ஓப்பனிங் ஷோ தான் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு மெயின் ஈவெண்ட் ஜேவுஸ் என்ன ஹேட்டர்ஸ் வருதுன்னா, அவர் வந்து சாம்பியன் வின் பண்ணுறதுக்கு வின் பண்ண மாட்டார், குந்தரே வந்து அகைன் வந்து டைட்டில் ரிட்டைன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சைடு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பேர் இருக்கட்டும் அண்ட் 3வது ஒரு ஆளாக வந்து சேர்க்கணும், அப்போ தான் மேட்ச் வந்து நல்லாயிருக்கும். ஸ்டெப்புலேஷன் ஆட் பண்ண போகிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம். ஏன்னா உங்களுக்கான சிங்கிள் மேட்ச் ஏறுன்னு நிறைய தடவை பார்த்துருப்போம். அண்ட் இன்னொரு ஆள் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் சைட்லேருந்து அதிகமாக ஹேட்டர்ஸ் வந்து இருக்குது இந்த மேட்ச்சுக்கு. அண்ட் WWE என்ன தான் பண்ணுறாங்கன்றத கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாஸ். நெக்ஸ்ட் தேங்க் வாட்சிங். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.